எல்லாருக்கும் வணக்கம்மா. நம்ம இன்னைக்கு ரேஷன் கடையில் கொடுக்குற துவரம் பருப்பை வச்சு நல்ல டேஸ்டான மொறுமொறுன்னு மசால் வடை பண்ண போகிறோம். துவரம் பருப்பில் வந்து தூசி ஒரு மாதிரி கல் எதாவது கிடக்கும். நம்ம புடச்சி எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிக்குவோம். நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் புடச்சி காட்டுறேன். இந்த தூசி ஈஸி இருந்தாலும் வந்துடும் பாருங்கள். இங்கே பாருங்கள், தூசிலாம் இருந்தால் வந்துடும். இந்த குச்சிலாம் இருக்கும், அதெல்லாம் நான் எடுத்து போட்டுட்டேன் காட்டுறதுக்கு முன்னாடியே. இந்த பாருங்கள், இது வந்து இந்த சாக்கு உரமாக நனைஞ்சு அந்த பாசா மாதிரி பிடிச்சிருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி கெட்டு போன பருப்பு இது நம்ம சாப்பிடக்கூடாது. இது 1-2 இருக்கும், நம்ம எடுத்து போட்டு நம்ம வடைக்கு பருப்பு ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கம்மா, நம்ம டீ சாப்பிடுவோம் வீட்டில், காப்பியெல்லாம் அந்த டம்ளர் இதில் வந்து 200 கிராம் பிடிக்கும் பருப்பு. இதில் 2 கிளாஸ் எடுத்துக்கலாம். தலை தட்டை போட்டால் 200 கிராம் இருக்கும் பாருங்கள். போட்டுக்கிறேன் நான் பாருங்கள். இன்னும் 1 அளந்து போட்டுக்கிறேன். அடுத்து நம்ம இந்த பருப்பை வந்து ஒரு 2-3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும். இது எப்போ வந்து நம்ம ஊருக்கு வருதோ தெரியாது, எங்கே ஏற்றி எப்போ கொண்டாந்து நம்ம ஊரில் சேர்க்குறாங்களோ தெரியாது நம்ம ரேஷன் கடையில். அதனால் நம்ம நல்லா கழுவிக்கிறது நல்லது. 2-3 தான் நல்லா பிசைஞ்சு அரிசி கழுவுற மாதிரி கழுவிக்குவோம். பாருங்கள், அழுக்கு வருது பாருங்கள். நல்லா 2-3 தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கம்மா, நான் 3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டேன். தண்ணி பாருங்கள் தெளிவாக இருக்குது. 3 தடவை நல்லா ஊற்றி அலசிட்டேன். இப்போ தண்ணி ஊற வைக்கலாம். ஊற வைக்க ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி வந்து பருப்பு முழுகிற மாதிரி கொஞ்சம் தூக்கலாகவே தண்ணி ஜாஸ்தி கொஞ்சம் ஊற்றிக்கங்க. பருப்பு நல்லா ஊறி வரும். ஊற வைக்கிற பாத்திரமும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கணும். சின்னதில் ஊற்றினீங்கன்னா அது உள்ளே சரியாக ஊறாது. இப்படி கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லா ஊறும். அடுத்து இந்த பருப்பை வந்து 1 மணி நேரம் இல்லைன்னா 1.5 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ நல்லா ஊறட்டும். அப்புறம் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். நம்ம பருப்பு ஊற வச்சு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். நல்லா நெத்து மாதிரி நல்லா இருக்குது பாருங்கள். கரெக்டாக ஊறி இருக்குது. இதுக்கு மேலே ஊறினுச்சுன்னா அரைக்கும் போது நுர கட்டின மாதிரி ஆகிடும். தண்ணி ஜாஸ்தியாக இழுத்துக்குமா ரொம்ப நேரம் ஊறினா. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். எப்போதும் கடலை பருப்பு அரைப்போம் இல்லையா வடைக்கு, அதே மாதிரி குறைன்னு அரைச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போ கொஞ்சோண்டு பருப்பு 4 பருப்பு எடுத்து வச்சுக்குவோம் மேலே போடுறதுக்கு. அந்த கோட்டிங் நல்லாயிருக்கும். முழுசாக இருந்தால் வடைக்கு பிணையும் போது இதையும் சேர்த்து போட்டு பிணைஞ்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம். இதை 4 பச்சை மிளகா எடுத்துருக்கேன் பாருங்கள். அது ஃபஸ்ட்டு அடியில் போட்டுக்கலாம். இது நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு தான் பருப்போடு சேர்த்து இப்போ போட்டுக்குவோம். போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பருப்பை நல்லா உதிரியாக நல்லா தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இதை அப்படியே பாதியாக போட்டு அரைச்சிக்கலாம். இதை ஒரு தடவை அரைச்சிட்டு மீதி இருக்க பருப்பையும் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். வாங்க பாருங்க, இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. குறைன்னு தண்ணி ஊற்றக்கூடாது, உப்பு போடக்கூடாது. உப்பு போட்டால் நீத்து போயிடும். உப்பு போடாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் வடைக்கு. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச பருப்பை ஒரு பெரிய பவுனில் நான் மாற்றிக்கிட்டேன். பெரிய வெங்காயம் 2 எடுத்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த போடும்போது எப்போ வடைக்கு செஞ்சாலும் இப்படி ஒரு பெசரிக்கங்க. ஏன்னா அந்த வெங்காயம் 2 ஒட்டி இருக்கும் இல்லையா, அது தூள் ஆகிடும். அப்போ தான் பருப்பில் பிடிக்க முடியும், உடையாது பருப்பு. இந்த மாதிரி போட்டுக்கணும். அவ்வளோதான். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சு போட்டுக்கிட்டேன். 2 கொத்து முருங்கைக்கீரை நல்லா உரி வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் முட்டைகோஸ், அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை பாருங்கள், அது 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ பாருங்கம்மா, இஞ்சி இருக்குது பாருங்கள். இஞ்சி அது 1 இன்ச்சு அளவு எடுத்து துருவி வச்சுருக்கேன் பாருங்கள், இதையும் இப்படியே போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 7-8 பல்லு பூண்டு எடுத்து தோடோட தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டால் தான் அந்த பருப்பு வடைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். சோம்பு நல்லா நிறையா போடலாம், ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். சோம்பு தான் அந்த வடைக்கே டேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு இந்த சோம்பு தான் நல்லா டேஸ்ட்டு, அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட போடலாம், ஒன்றும் சேர்ந்து ஒரு 3 விரலில் எடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டோம். அடுத்து பெருங்காயத்தூள் போடணுமா, கண்டிப்பாக போடணும். அது போட்டுக்கலாம், அதான் செரிமானத்துக்கு நல்லா இருக்கும். அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், லாஸ்ட்டாக இந்த ஊற வச்ச பருப்பில் வந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். மேலே ஒன்று தெரியும் பார்த்தீங்களா, நம்ம பருப்போட கடலை பருப்போட செய்யும் போது கூட அதே மாதிரி இதை போட்டோம்னா இதுவும் நல்லா மொறு மேலே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதையும் போட்டு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெசரி பார்த்துட்டு தேவைப்பட்டால் திரும்ப கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை போட்டு பிசைஞ்சுக்கிறேன். இப்போ பிசைஞ்சுக்குவோம். பாருங்கம்மா, எல்லாம் சேர்த்து அழகாக பிசைஞ்சாச்சு. நல்ல வாசமாக இருக்குது, சூப்பராக வாசம் வருது. உப்பு மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். உப்பு கரெக்டாக இருக்குமா?
போதும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த மாவை எப்போதுமே நான் சொல்கிறது உங்களுக்கு தான், இப்படி சென்டர்லையாவது இப்படி ஓரத்துலையாவது இப்படி அமுத்தி வச்சுருங்க. காயாது. அப்போ தான் நம்ம எடுத்து போட இப்படி ஓரமாக எடுத்து இப்படி பிடிச்சி போடலாம். அதனால் எப்போதுமே தட்டி வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம உடனே எண்ணெய் சட்டி வச்சு வடை போட்டுடலாம். இப்போ வடை சட்டியமாக அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடை போடலாம். செமையாக காஞ்சிருச்சு. வாங்க இப்போ பாருங்கள், இந்த மாவை வந்து வடை மாவை ஒரு பெரட்டிக்குவோம். இப்போ என்ன பண்ணுவோம், அப்படியே மெதுவாக எடுத்து மெதுவாக, ரொம்ப உருட்டாமல் லைட்டாக உருட்டணும் பாருங்கள். அந்த பொறப்பொறப்பு இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஒரு அமுத்து. இப்போ நம்ம எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் சட்டியில் வடையை போட்டுடலாம். ரேஷன் துவரம் பருப்பில் செஞ்ச வடை மாதிரியே இருக்காது. நம்ம எப்போதும் கடலைப்பருப்பில் செஞ்ச வடை மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அனலை குறைச்சிக்குங்க. அனல் ஜாஸ்தி வைக்காதீங்க. மேலே எல்லாம் தீஞ்சு போயிடும். உள் பக்கம் வேகாது. ஆனால் அனல் கம்மியாக இருக்கணும். பாருங்கள், இப்போ வடை வெந்திருக்கும். அது மெதுவாக பரட்டி போடலாம். கலர் பாருங்கள், செமையாக இருக்குது. அட்டகாசம். பொறுமையாக செய்யணும். இது செஞ்சாலும் வேகுன்னு செய்யக்கூடாது. மெதுவாக அழகாக வடை பாருங்கள், சூப்பராக அழகாக வந்துருச்சு பாருங்கள். நான் எதுவுமே கடல மாவு சேர்க்கலை, அரிசி மாவு சேர்க்கலை. ரெண்டாவது வந்து அந்த சோடா மாவு போடுவோம்ல, அது கூட சேர்க்கலை. அழகாக வடை உப்பி சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். பாருங்கம்மா, நம்ம போட்ட 2 வடையும் நல்லா வெந்து வந்துருச்சு அழகாக. பாருங்கள், வடை வந்து அடையாளமே இந்த வெங்காயம் இருக்குது பாருங்கள், கோட்டிங். இந்த கலர் வந்திருக்கணும், அந்த ப்ரௌன் கலர். அதுதான் வடை நல்லா வெந்ததுக்கு அடையாளம். இப்போ நம்ம எடுத்துடலாம். ரேஷன் கடையில் வாங்கின துவரம் பருப்பில் செஞ்ச வடை பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக முறுமுறுன்னு இருக்குது. நான் போட்ட இந்த மாதிரி இந்த ஜாமான்லாம் சேர்த்து போட்டிங்கன்னு வச்சுங்க, அந்த வடையோட லெவலே வேறு. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.